அண்ணன் திருமா வந்து ஒரு மனக்காயத்தில் இருக்கிறாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது காரணம் வந்து திமுக அரசு இல்லை, தொடர்ச்சியான சம்பவங்கள். காங்கிரஸோட வந்து இப்போ என்ன நெருக்கடினா, கேரளாவில் வந்து விஜய்க்கு வந்து கணிசமான ஆதரவு இருக்கிறதுனால விஜயோட வந்து பயணிக்கலான்றது வந்து காங்கிரஸோட நிலைப்பாடாக இருக்குது. நீங்கள் அழகிரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு பிணம் மாதிரி இருந்தவர். விகேவாசன் ஒருத்தர் இருக்கிறாரு சொன்னால் தான் தெரியும், அப்படிதான் இருக்குது அரசியலில். ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபியோட பயணிக்கூடாது, காங்கிரஸோட பயணிக்கணுன்றது அந்த ஆளுடைய பிளான். நாளைக்கு காங்கிரஸே வந்து திமுக காலவாரினா கூட திரும்ப வந்து நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும். காங்கிரஸ் கட்சி வழக்கம்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு சௌகரியம், இவங்களுக்கு யார் வந்து முதுகில் ஏற முடியும், இன்றைக்கி வந்து திமுக முதுகில் ஏற விஜய் முதுகில் ஏறிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இன்னொரு திருமாவளவன் வர முடியுமா அதை சொல்லுங்கள் முதல்ல. நீங்கள் அவர் அம்பேத்கர் சொன்னாலும் அதுக்கு வந்து வருதி கட்டு வந்துடுவான் 10 பேர், அம்பேத்கர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். இங்கே வந்து நீங்கள் எந்த நடிகன் கூட நீங்கள் போய்க்கலாம், நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டம் சேர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 லட்சம் தான் கூட்டம் சேர்ந்துருது. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் திருமாவளவனுக்கு வருதுன்னு கேட்டால் அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார். நடிகனுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருப்பான். ஆனால் திருமாவளவன் மாதிரி ஒரு கொள்கை தலைவர் வர முடியுமானா வர முடியாது. நியூஸ் மேட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேக்குவார் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் பரபரப்பு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி திருமாவளவன் ஒரு பேசும் பொருளாக இருந்தவர் இன்றைக்கி 2 கட்சியாலும் அணைக்கப்படுறாங்க. அதாவது இந்த திமுகவுக்கும் சரி, அது உள்ள இருக்கிற கூட்டணிக்கும் சரி. குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திருமாவளவனை ரொம்ப என்றைக்குமே இல்லாத மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அனைத்து பேசி அவர் பக்கத்துலேயே இருக்கையில் உட்கார வச்சார். வேற ஒரு சீட்டுக்கு போனவரை இங்கே வந்து உட்காருன்னு அமர வச்சார். சார் என்ன நடக்குது? ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது? ஒரு இந்த ரூமர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது சார். ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து விஜயோட வந்து இவர் வந்து பயணிக்குவார். எத்தனை முறை சொன்னாலும் வந்து விஜயோட வந்து இணக்கமாக போகிறாரு, விஜயோட வந்து தாவேக்காவோட வந்து இவர் வந்து கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னு சில தகவல் வந்து பேச வர்றாங்க. அது வந்து இந்த நிறைய சம்பவங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக வந்து அந்த வாகனம் மோதனதான் அந்த தகராறாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரமாக இருக்கட்டும், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவான நிலைப்பாட்டில் வந்து அரசு இருந்தாலும், திமுக அரசு இருந்தாலும் கூட ஒரு மனக்காயத்தில் அவர் இருக்கிறாருன்ற மாதிரி அண்ணன் திருமா வந்து ஒரு மனக்காயத்தில் இருக்கிறாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது காரணம் வந்து திமுக அரசு இல்லை, தொடர்ச்சியான சம்பவங்கள். அவர் வந்து தன்னை வந்து ஒரு மிதவாதியாகவே தான் வந்து காட்டணும் முயற்சி பண்ணுறாரு, அப்படிதான் நடந்துக்கிட்டும் வராரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு வன்முறையில் வந்து அவரை இழுக்கிற மாதிரியான நடவடிக்கை வந்து இருக்கும்போது அது குறிப்பிட்டு வந்து அதை வந்து பிஜேபி சார்ந்த ஊடகங்கள் இதை பண்ணுதுன்னு இருக்குன்னா ஒரு மனக்காயத்தில் அந்த மனக்காயம் இருக்குது. அது வந்து ஒருவேளை வந்து இவர் வந்து அணி மாறிடுவாரோ அப்படின்ற அந்த பேச்செல்லாம் இருக்குல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் அந்த திருமாவை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட்டு ஒருபோதும் வந்து அவர் வந்து விலக மாட்டார். அணியை விட்டு, திமுக வந்து கூட்டணியை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டால் காங்கிரஸ் வந்து விலகி போகும்போது அப்போ திருமாவளவனும் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு மறைமுகமான ஒரு இன்டர் லிங்க் வந்து பிஜேபிக்கும் வந்து திமுகவுக்கும் இருக்குன்ற மாதிரி சில பேர் பேசல. இது இந்த காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணி விட்டு வெளியே போகிற ஒரு சூழல் இருக்கும்போது அது அங்கே திருமா தான் ஒரு பாலமாக இருக்கார். திருமாவோட தான் இந்த காங்கிரஸ் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சதுன்னா காங்கிரஸோட வந்து இப்போ என்ன நெருக்கடினா, கேரளாவில் வந்து விஜய்க்கு வந்து கணிசமான ஆதரவு இருக்கிறதுனால விஜயோட வந்து பயணிக்கலான்றது வந்து காங்கிரஸோட நிலைப்பாடாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில காங்கிரஸ் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறது கிடையாது. கூட்டணி பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமை தான் கூட்டணியை விட்டு. இங்கே அழகிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு சார், அதை நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும்ல. இனிமேல் போகிற போக்கில் எல்லாம் விட்டுட்டு போக முடியாது, இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் துணை முதலமைச்சர் பதவி வந்து காங்கிரஸ் அழகிரி சார். நீங்கள் அழகிரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு பிணம் மாதிரி இருந்தவர். கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது எந்த செயல்பாடும் இல்லாமல் ஒரு பிணம் மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து வீரவாசன பதவி போன பிறகு
வீரவசனம் பேசல அர்த்தமே கிடையாது. இதே திமுகவோட பயணிக்கும் போது தலைவராக வந்து இவர் கூட இருக்கும்போது எந்த விதமான வந்து அரசியல் நடவடிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்ததே கிடையாது. இப்போவாது செல்வ பெருந்தகை தலைமையில் இருக்கும்போது ஏதோ பேசும் பொருளாக இருக்குது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அது வந்து கிட்டத்தட்ட வந்து திராவிட கட்சியோட வந்து ஒரு தொங்கு சதை மாதிரி தான் ஆயிடுச்சு. அதில் இருந்த பல தலைவர்கள் காணாமல் போயிட்டாங்க. ஏதோ ஜி.கே. வாசன் வந்து பண்ணலாம். ஜி.கே. வாசனும் வீணாக தான் போயிட்டார். வெளியே போய் ஜி.கே. வாசன் ஒருத்தர் இருக்கிறாரு சொன்னால் தான் தெரியும். அப்படி தான் இருக்குது அரசியலில். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னுடைய பார்வை கேட்டால் அழகிரி பேசுறதுலாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. மத்திய தலைமை வந்து கூட்டணி யாரோட சொல்லி முடிவெடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடியவங்க தான் இங்கே மாநில தலைமையில் இருக்கக்கூடிய அது செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், அது வேறு எந்த பெருந்தகை வந்தாலும் இதான் நிலைமை. இவங்க வந்து மத்திய தலைமை என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி என்ன வாய்ப்புகள் இருக்குமா சார் காங்கிரஸ் இல்லை அவங்க ஏன்னா அவங்க கேரளாவோட சேர்ந்து ஒரு கணக்கு போடுறாங்க சார். கேரளாவில் வந்து விஜயோட வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தன் இருக்குது. அங்கே மைனாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஆதரவாளராக இருக்கிறாங்கன்றது கடந்த காலத்தில் இருக்குது. சில ஆதாரங்கள்லாம் இருக்குது. அவர் அங்கே போய் கூட்டத்தில் போயிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு கும்பல் ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ வந்து கேட்டால் விஜயோட கூட்டணி வச்சோம்னா அங்கே வந்து ஓரளவுக்கு கணிசமான வந்து தொகுதியில் வந்து நம்ம பிடிக்கலான்ற அந்த ஒரு எண்ணத்தினால அதை வச்சு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமியோட மூவ்மெண்ட் என்னன்னு கேட்டால் பிஜேபியோட போகக்கூடாது. ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபியோட பயணிக்கக்கூடாது, காங்கிரஸோட பயணிக்கணுன்றது அந்த ஆளுடைய பிளான். ஆனால் புஷி ஆனந்த் ஆதவ ஒரிஜினல்லாம் வந்து பிஜேபியோட பயணிக்கணும்னு சொல்லி அப்படி மூவ்மெண்ட் இருக்காங்க. விஜயும் கூட வந்து கேட்டால் வந்து நம்ம வந்து கொள்கை எதிரின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம வந்து பிஜேபியோட போகக்கூடாது, இப்படி வந்து நம்ம வந்து காங்கிரஸோட போகணும். ஸோ அப்படி போகும்போது காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு விலகி வந்துச்சுன்னா பலம் பெரிய குறையும். ஸோ பிஜேபியில் வந்து டிஎம்கே போக முடியாதனால காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வந்துருந்தாக்கா அதுக்கு பிறகு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இழுத்துக்கலாம், மற்றவர்கள் வந்து அப்படி ஒரு கணக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டால் வந்து காங்கிரஸ் வந்து சேரும்போது இவர் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு மாற்று கேட்டால் வந்து அகில இந்திய அளவில் வந்து காங்கிரஸ் தானே ஒரு மாற்று தேசிய கட்சி வந்து ஒருவேளை திருமாவளவன் வந்து அப்படி போயிடக்கூடாது, காங்கிரஸோட போயிடக்கூடாதுன்னா திமுக வந்து தன் பக்கத்தை வச்சுக்கணும்னு நினைக்குது. இதுதான் கணக்கு. ஏன்னா தேசிய கட்சிகளுடைய ஒரு ஆதரவு வேணும்னு சொல்லி வந்து ஒரு நிலைப்பாடு வந்து எல்லா கட்சிகளுமே எடுக்கும். அதுக்கிட்ட ஏற்கனவே ஒரு தேசிய கட்சி வந்து நம்ம கொள்கை எதிரியாக இருக்கும்போது ஆனால் திரும்ப வந்து முழுக்க சனாதன சக்திகளுக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து திமுக வந்து இந்த சமூக நீதி பார்வை இல்லை திமுக இல்லைன்றது தான் பாஜகவோட குற்றச்சாட்டாக இருக்குது. திமுக சமூக நீதி பேசுதா, அது பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு இல்லை திரும்ப பக்கத்தில் இருக்கணுன்ற ஒரு அந்த இதில் பயணிக்க அப்படி இல்லை. இப்போ நான் கேட்குறேன் சமூக நீதி வந்து இப்போ நான் இப்படி நீங்கள் திமுகவை சொல்லும்போது பிஜேபியில் என்ன சமூக நீதி இருக்குது? முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சனாதன சக்திகள் வந்து நல்லா தெரியும். ஸோ சனாதன சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய வந்து திருமாவளவன் வந்து திமுகவை விட்டு வேலைக்கு போய் வந்து பிஜேபியோட போய் போகிறாரு. நான் கேட்குறேன். ஸோ கடுமையாக வந்து ஒரு எதிர்ப்பு நிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சனாதனம்ன்ற வார்த்தைகள் இன்னும் அதை தாண்டி மனுஸ்மிருதி இந்த மாதிரியான வந்து வார்த்தைகள்லாம் மக்கள்கிட்ட வந்து தெரியாத இருந்தபோது அதை வந்து விலக்கி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து முற்றிலுமாக வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது அண்ணன் திருமா. அது மாதிரி ஒருபோதும் வந்து திமுக வந்து அவரை விட்டு வந்து பார்த்தா அது அவர் நழுவ விடாது. கண்டிப்பாக ஒருவேளை நழுவினால் கூட அண்ணன் திருமா வந்து காங்கிரஸ் பக்கம் போயிடுவாரோன்ற ஒரு பக்கம் இருக்குது. நாளைக்கு காங்கிரஸே வந்து திமுக காலவாரினா கூட திருமா வந்து நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும், கம்யூனிஸ்டுகள் வந்து திருமா விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால கூட வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அரவணைச்சிக்கிட்டு. ஆனால் என் பார்வையில் நான் சொல்கிறேன், ஒருபோதும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸே வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு போனால் கூட அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ஒருபோதும் திமுக விட்டு அவர் வந்து கூட்டணி விட்டு விலக மாட்டார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அவருடைய பயணம் வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்டால் வந்து கலைஞரோட வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கிறாரு, தொடர்ச்சியாக அணி மாறாமல் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி வந்து இந்த நிலமன்னு கேட்டால் மாறி சொன்ன சொல் காப்பாற்றுறாரு, மாறி கொண்டார். ஆனால் அண்ணன் திருமாவளவனுக்கு அரசியல் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா சொல்லலாம். அவரும் வந்து ஜெயலலிதாவை வந்து கைப்பிடிச்சி தூக்கி நிறுத்துறவங்க தானே, அவரும் வந்து அது வேற. ஆனால் ஒரு அரசியல் நீண்ட பயணத்தில் அவருடைய பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இருந்திருக்கு. ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுள் பார்ட்னர் சொல்லுவார். அவருக்கு வந்து சௌகரியமான ஒரு பார்ட்னர் யாருன்னா அது வந்து திமுக தான். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே நெருஞ்சி முள்ளு மாதிரி இங்கே போயிட்டு வந்துருக்கூடாது. இப்போ என்னென்னா காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா
தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம வந்து பயணிக்கலாம், எம்ஜிஆர் ஃபார்முலா மாதிரி எடுக்கலாம்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியல. திமுகவை வந்து காங்கிரஸ் வந்து விலகுமானால், திமுக விட்டு விலகுமானால் அது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு லாஸ் தான் சொல்லலாம். இந்த அழகிரி போன்றவங்க இவங்கெல்லாம் சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல கரைஞ்சி போனதுக்கு காரணம் திராவிட இயக்கங்களோட கூட்டணி போனது கிடையாது. கோஷ்டி பூசல்கள்லேயே தான் அது வந்து கரைஞ்சிது. முழுக்க முழுக்க காங்கிரஸை வந்து ஒற்றுமையின்மை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குற பதவியை வாங்கிட்டு நம்ம வந்து அவங்கவுங்க சௌகரியமாக வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இல்லைன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஓவர் நைட்டில் உருவான கட்சி தானே. அது எப்படி 20 எம்பிகளை பகிர்ந்துக்கிட்டாங்க கடந்த காலத்தில் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து அகில இந்திய தலைமைக்கே இங்கே காங்கிரஸை வந்து வளர்க்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. இப்போ கூட என்ன செய்யறாங்கன்னா முதுகில் ஏறுறதுக்கு வசதியாக வந்து விஜய் முதுகு சரியாக இருக்குமான்னு யோசிக்கிறாங்களே தவிர கட்சியை வளர்க்கணுன்ற எண்ணம் ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியை வளர்க்கலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு சௌகரியம் இவங்களுக்கு யார் வந்து முதுகில் ஏற முடியும்? இன்றைக்கி வந்து திமுக முதுகில் ஏற விஜய் முதுகில் ஏறிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுதாங்க நடக்குது. சார், இந்த பக்கம் தொல் திருமாவர்களே திரு ஸ்டாலின் அவர்கள் அரவணைச்சாலும் அவருக்கான பாதுகாப்பு இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் சமீப காணொலியெல்லாம் பார்த்தீங்க, திருமாவோட அட்டாக் இதெல்லாம் நிறைய இருக்குது. சமூக ரீதியாகவும் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க மாட்டேன்றாரு? இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து முன்னெடுப்பு இல்லை. இங்கே வந்து இல்லை, நம்ம குறிப்பிட்டு பார்க்க போனால் பல இந்த சமுதாய தலைவர்களும் நம்ம நிறைய இருந்திருக்கும் போன காலத்தில். நீங்கள் அதை உற்று பார்க்கணும் இல்லையா? இதே அந்த அந்த சம்பவம், அந்த ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த சம்பவம், அது வேறு மாறுதலாக இருந்தால் அது ஒரு வேற ஒரு இல்லை. அரசு முதல்ல ஒரு விஷயம் சார், அரசுக்கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்கறதுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ பாதுகாப்பு வந்து சில நேரங்களில் பாதுகாப்பு கொடுத்தாலும் கூட அதுவே அவங்களுடைய ப்ரைவசிக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ மிதமிஞ்சிய ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய சௌகரியமாக இப்போ இவரெலாம் வந்து மக்களோட மக்களாக வாழக்கூடிய தலைவர் அண்ணன் திருமா. அவர் நினச்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி போயிட்டே இருப்பார். கல்யாணமோ காட்சியாளர்களில் வந்து ஏதாவது ஒரு மாவட்ட நிர்வாக கூட்டமாக சொல்லி 24 மணி நேரமும் வந்து ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற தலைவர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி 24 ஹவர்ஸ் வந்து ஒரு ஆக்சஸாக இருக்கக்கூடிய நபர் யாருங்கன்னா அது தலைவர் யாருன்னா அது திருமா தான். அவர் ஏன்னா வந்து ராத்திரி 11 மணிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போவார். ஏன் சில நேரங்களில் பல வேலை நிமித்தமாக இருக்கும்போது அதிகாலையில் வந்து முன்னாள் திருமணத்துக்கு போக முடியாமல் அதிகாலையில் போய் வந்து மணமகளை வந்து பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்புன்ற பேரில் பாதுகாப்பு வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கட்சியினரே பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியுமே தவிர ஒரு காவல் பாதுகாப்புன்னு கொடுக்கும்போது கேட்டால் அது வந்து 24 மணி நேரம் அவங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க ஒத்துக்கணும். இவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்து ஆக்சஸ் ஆகணும் காவல்துறை அதிகாரிகள். ஆனால் வந்து இவர் வந்து ஒரு அன்ஈஸி ஆகிடல மற்றவங்களுக்கு. இது வந்து அவருடைய ப்ரைவசியும் போயிடும். நினச்சா டக்குன்னு வந்து ராத்திரி அதிகாலை 4 மணிக்கு கிளம்புவார், அதிகாலை 2 மணிக்கு கிளம்பி போய் வந்து ஒரு ஒரு 10 மணிக்கு ஒரு மேரேஜ் இருக்குது மதுரையிலன்னா இங்கே எத்தனை மணிக்கு கிளம்புவாருன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டால் வந்து அன்றாடம் வந்து இப்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வேலூர் இந்த இப்ராஹிம் ஒருத்தர் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பட்டாலியனே வந்து அவருக்கு வந்து AK-47 வச்சுட்டு பிரம்மாண்டமாக வந்து பயணிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து ஒப்பீட்டளவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்ராஹிம் கிடையாது. வேலூர் இப்ராஹிம் சொல்கிறேன், பெரிய செல்வாக்கு வந்து கிடையாது, மக்கள் செல்வாக்கு இல்லை. ஆனால் வந்து அவர் பேசின கருத்துக்கள், அவர் பயணிக்கக்கூடிய கட்சி எதை பொறுத்து அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுறதுனால தான் அந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதனால் அவருக்கு எவ்வளோ ப்ரைவசி பாதிக்கப்படுதுன்னு அவரை கேட்டால் தான் தெரியும். இந்த பாதுகாப்பு வந்து அவர் உயிரை பாதுகாக்கிறது தான். ஆனால் இதனால் அவர் எவ்வளோ ப்ரைவசி இழக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ வந்து இது மாதிரி இருக்கிறதுனா வந்து பாதுகாப்பு கொடுக்குறதும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கேட்குறாங்களோ இல்லையோ பாதுகாப்பு கொடுக்குறது ஒரு அரசாங்கத்துக்கு கடமை தானே. கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்குல நம்ம பார்த்தோம், அவர் கேட்கல. ஆமா, அவர் கேட்கல, கேட்டிருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு. இது பாருங்க, ஒரு போக்குவரத்தில் பயணிக்கும் போது பாதுகாப்புன்றது ஒன்றுக்கு. இப்போ ஒரு நிகழ்வு இருக்குது, அண்ணன் திரும்ப வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறாருன்னா அங்கே பாதுகாப்பு வந்து போலீஸ் வந்து நிரப்பிடுவாங்க போலீஸை. ஆனால் வந்து ஒரு போக்குவரத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு காவல்துறை அதிகாரி முன்னாடி இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து அவர் பயணிக்கும் போது பின்னாடியே வந்து ஒரு வாகனம் வந்து காவல்துறை வாகனம் வந்து இப்போ அதுதான் அந்த சம்பவத்தோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு கொடுக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குமோ அப்போ மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு இடைவெளி வந்துடும். அது வந்து அதுக்காக பாதுகாப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். ஆனாலும் வந்து ஒரு கட்சி தொண்டர்கள் கொடுக்குற அந்த பாதுகாப்பை தாண்டி காவல்துறை அதிகாரிகள் கொடுக்குற பாதுகாப்பு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மீறி அவர் வந்து செயல்பட முடியாது. யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், காவல்துறை அதிகாரிகள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் வந்து அவர் ட்ராவல் பண்ண முடியும். அதை ஒருவேளை அவர் விரும்பாமல் இருக்கலாம். அவர் அண்ணன் வந்து ஏன்னா மக்கள் இங்கே ஒரு பாயிண்ட் சார், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் வந்து தனக்கான ஒரு வாழ்க்கையே இல்லாமல் போகிற வழியிலே ஒரு ஃபோட்டோ ஒன்றா உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் காணொலி. போகிற வழியிலேயே வண்டியிலேயே சாப்பிட்றது, வந்து கிடைக்கிறத வந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவருடைய வாழ்க்கையை வந்து நினச்சிட்டாருன்னா, அண்ணன் திரும்ப நினச்சிட்டாருன்னா இந்நேரம் ஒரு மத்திய அமைச்சர் பதவி இல்லை ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் பதவி கூட அவரால் அடைஞ்சிருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2010 வாக்கில் நினைக்கிறேன், 2010 தான் நினைக்கிறேன், 10 வந்து இவங்க வந்து 10க்கு பிறகு நான் சொல்கிறேன், 2010க்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மூத்த தலைவரில் அவருடைய தலைமையில் இல்லை அவரே நேரடியாக கூட வந்து அணுகிறதா தகவல். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பிஜேபியோட சேர்ந்து விசிகா பயணிக்கணும், கூட்டணிக்காக பயணிக்கணும்னு சொல்கிறது, இல்லை என் கட்சியை இணைக்கிறதுக்கு அந்த மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துனாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து கால் ஊனம்னு சொன்னால் இது மாதிரி வந்து ஒரு பெரிய இயக்கம் எப்படி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் இந்த மாதிரி வட இந்திய தலைவர்களோ தலித் தலைவர்கள்லாம் ஈஸியாக வலையில் வீழ்த்திட்டாங்க. அந்த மாதிரி வந்து அண்ணன் திருமாவளவன்கிட்டையும் வந்து அப்ரோச் பண்ணி ஒரு மத்திய அமைச்சர்களுக்கு பதவி கொடுக்க முடியலாம் அப்ரோச்லாம் நடந்தது, அதெல்லாம் உண்மை. ஆனால் அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்ட்டார். அந்த கொள்கையில் வந்து உறுதியாக நின்ற தலைவர். எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறையில் வந்து கொள்கை நிலைப்பாட்டில் கொஞ்சம் கூட தடுமாறாமல் ஒரே ஸ்டாண்டில் நின்னதுன்னா அண்ணன் திருமா தான். நாளைக்கே கூட வந்து திமுக வந்து பிஜேபியோட வந்து அணி அமைக்குதுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக வந்து திமுக விட்டு விலகிடுவார். பிஜேபிக்கு எதிர்ப்பு நிலையில் வந்து திமுக இருக்கிற வரைக்கும் வந்து அண்ணன் திருமா வந்து திமுக கூட்டணியில் இருப்பார். ஒருவேளை வந்து திமுகவே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா அந்த அணியில் இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு தலைவலி. யாருக்கு தலைவலின்னா, யாரெல்லாம் சமாளிக்க முடியுது, திருமாவளவனை நம்ம சமாளிக்க முடியல. ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண குறுக்கு வழியில் வந்து வாகனத்தை கொண்டு வந்து மோத வைக்கிறது, இதெல்லாம் அங்கே வந்து எந்த வாகனமும் மோதலை, அதையாவது வந்து உருப்படியாக செய்யலை, அதையாவது உருப்படியாக செஞ்சு எந்த வாகனமும் மோதனா மாதிரி செய்யலை. இவரு நம்ம பார்த்த வரையிலும் அண்ணன் திருமா வாகனமும் மோதலை, அந்த ஸ்கூட்டரும் வந்து மோதலை. ஆனால் மோதுற மாதிரியான ஒரு காட்சி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் அது பின்னாடி நிறைய நடந்தது இல்லை. உங்களுக்கு வந்து இவங்களே வந்து வழக்கறிஞர் பல காணொலிகள் வழக்கறிஞர்கள் ஆமாம் நல்லா தெரியுது. ஸோ நம்ம வந்து அண்ணன் திருமா வந்து கொள்கையில் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற வந்து தலைவரில் எளிமையான தலைவர், கொள்கை பற்றுள்ள தலைவர், கூட்டணியில் வந்து ஒரு முடிவெடுத்தால் வந்து தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய தலைவராக இருக்கிறார். இதை தாண்டி வந்து சனாதன சக்திகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வாய்க்கப்பட்டதே நமக்கு வந்து மிகப்பெரிய வரம். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். 1000 கருத்துக்கள் இங்கே சொல்லலாம் சார். சாதி ரீதியில் சில பேர் சொல்லலாம், சில பேர் என்னென்னமோ போட்டுருக்கிறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. எனக்கெல்லாம் வந்து சம கோபம் வந்து அந்த முக்தார் மேலே. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் வந்து ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து பொது வாழ்க்கை வந்து அர்ப்பண போயிட்டு அற்பத்தனமான கேள்விகளை கேட்கறது. வாஜ்பாய் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிரம்மச்சாரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை கேட்டினா, நான் பிரம்மச்சாரி கிடையாது, கல்யாணம் ஆகாதோன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாஜ்பாய் குறித்து பல கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் வந்து சுப்பிரமணிய சாமி கூட ஒரு கருத்து சொன்னதெல்லாம் தெரியும். நம்ம அந்த உள்ளே போய் நான் யாரையும் வந்து கொச்சப்படுத்த முடியாது. எனக்கு வாஜ்பாய் தலைவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்மோகன் சிங்கை எனக்கு எப்படி ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி வாஜ்பாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் அதுக்குள்ளே கொச்சைப்படுத்த விரும்பல. அந்த கேள்வி வந்து அதுக்கு என்ன பதில், அவர் எவ்வளோ நாகரிகமான ஒரு பதில் சொல்ல பாருங்க. நான் வந்து பிரம்மச்சாரி சொல்லிட்டு சொன்னால் என்ன செஞ்சுடுவீங்க, தலையை எடுத்துடுவீங்களா நீங்கள்? ஆமாயா நான் பிரம்மச்சாரியா அப்படி சொன்னேன். ஆனால் உண்மையை சொல்கிறார் பாருங்க, நான் பிரம்மச்சாரிங்கிறது திருமணம் ஆகாதவன் சொல்கிறார். அதில் இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஒரு நடிகை வந்து குறிப்பிட்டு சொல்லி கொச்சைப்படுத்துது. சில பேர் என்னென்னமோ போடுறான்.
கடந்த கால வாழ்க்கை அது இது எங்கே போனார் அங்கே வந்தார் இவங்க புகார் கொடுத்தாங்க அது ஆச்சுன்னு சொல்லி. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், திரும்ப நினச்சிருந்தாருன்னா ஒரு சொகுசான வாழ்க்கை வேணும், தனக்கான குடும்பம் குழந்தை வந்து வேணும்னு சொன்னாக்கா அவர் வாழ்க்கையை எப்படியோ மாற்றிட்டு இருக்க முடியும். எவ்வளோ அவருக்கு வந்து அவர் ஊன்னு சொல்லியிருந்தாருனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மன வாழ்க்கை வந்து முடிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அவர் நினச்சிருந்தாருன்னா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து காமராஜர் நம்ம பார்க்கல, நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து இன்றைக்கி வாழக்கூடிய காலகட்டத்தில் திரும்ப வந்து இது போல் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் வர்றது கஷ்டம் இல்லை. அவரை வந்து வாழும் அம்பேத்கர்ன்றாங்களா, அது ஏற்கிறதுக்கு தான் சார். நான் வந்து சொல்கிறேன், இங்கே அதை சொன்னோம்னாலும் இங்கே நம்மக்கிட்ட வரிஞ்சு கட்டு வருவாங்க சார். அம்பேத்கரை பற்றி உனக்கு தெரியுமா, எப்படி நீ அம்பேத்கர் சார்? நாம் வந்து அம்பேத்கரை கூட பார்க்க வேணாம், திருமாவளவன் பார்க்கலாம். இன்னொரு திருமாவளவன் வர முடியுமா அதை சொல்லுங்கள் முதல்ல. நீங்கள் அவர் அம்பேத்கர் சொன்னாலும் அதுக்கு வந்து வரிஞ்சு கட்டு வந்துடுவான் 10 பேர். அம்பேத்கர் உனக்கு தெரியுமான்னு கேட்பான், நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்பான். நம்ம அப்படி விட்டுருவோம். நம்ம அம்பேத்கர் சொல்ல வேணாம், காமராஜர் சொல்ல வேணாம், இல்லை திருமாவளவனே சொல்கிறேன். இன்னொரு திருமாவளவன் வர முடியுமா? தன் வாழ்க்கையை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு, அது பெரிய விஷயம் தான். ஆனால் ஒரு பார்வை, அந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் சார், தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கேட்டால் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. இன்றைக்கி இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக வந்து இவர் வந்து சில பேர் வந்து விமர்சனம்லாம் பண்ணாங்க. வந்து அவர் இப்போ போய் இந்த கருத்து சொல்கிறாருங்க, என்னன்னாக்கா அந்த வேலைக்கே அவங்க வந்து போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து துப்புரவு பணிக்கு தான் போகணுமா, அந்த வேலைக்கே போகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு அந்த விமர்சனம் வச்சபோது என்னங்க இந்த நேரத்தில் போய் இதை பேசலாருங்க. அப்படி இந்த நேரத்தில் இதை பேசலை. அவருடைய பார்லிமெண்ட்டில் கன்னி பேச்சே, பார்லிமெண்ட்டில் 2009 நினைக்கிறேன், அப்போ வந்து அவர் கன்னி பேச்சே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் பேச்சே மனிதனுடைய மலத்தை வந்து மனிதனே வந்து அள்ளக்கூடிய அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை வரும்னு கேட்டார். ஃபஸ்ட்டு முதல் பேச்சு பார்லிமெண்ட்டில் நுழைஞ்சு முதல் பேச்சு, ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் அப்படியே அமைதியாயிடுச்சு, நிசப்தமாயிடுச்சு. இந்த குரல் அதாவது அவருக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம், அரசியலில் வந்து பல முறை வந்து தேர்தல் புறக்கணிப்புலாம் பண்ணவர், பாராளுமன்றத்தை வந்து அந்த பொறுக்கிகளின் கூடாரம்னு சொல்லி பேசினவர், இப்படி எல்லாம் கடந்த காலத்தில் வந்து தேர்தல் புறக்கணிப்புலாம் நடத்தி காமிச்சவங்க எல்லாம் பண்ண கூட அந்த பாராளுமன்றத்தை உள்ள நுழைஞ்ச உடனே அவர் பேசின கன்னி பேச்சு, முதல் பேச்சே அவர் கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த குரல் தான். என்னன்னு கேட்டால் மனிதனுடைய மலத்தை மனிதனே வந்து அல்றதுக்கு அந்த தடை விதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த துப்புரவு பணியாளருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? இந்த பதில் தான் சொல்லுவார், அந்த வேலையை அவங்க செய்யக்கூடாதுன்றது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்குள்ள இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் சார். அது இருக்கும்போது பல பேருக்கு தெரியாது, அருமை தெரியாது, போன பிறகு தான் தெரியும். நான் போனதுன்னா நான் அவசரமாக சொல்ல விரும்பலை. இருக்கும்போது ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கடந்த காலத்தில் நிறைய அப்படி தானே பண்ணியிருக்கோம். கலைஞரே அப்படின்னு கட்டுமரம் கேள்வி கிண்டல் பண்ணோம். ஜெயலலிதா நம்ம எவ்வளோ வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறோம். ஆனால் 2 தலைவர்களும் பண்ணது என்ன? தேசிய கட்சிகள் இங்கே காலை ஊன முடியாத அளவுக்கு பண்ணாங்க. அப்படியே வந்தாலும் அவங்கள எப்படி வந்து லாபகமாக எப்படி வந்து அவங்கள வச்சுருந்தாங்க. அப்படி தான் வந்து 2 தலைவருமே நான் சொல்கிறேன். 2 எம்ஜிஆரை சேர்த்துக்க நீங்கள் 3 தலைவருமே சொல்கிறேன். தேசிய கட்சிகள் இங்கே கால் ஊனாவது பண்ணுங்க. அதையெல்லாம் அதிகாரம் இவங்க அதிகாரம் இருந்து அதை பண்ணாங்க. தேசிய கட்சிகள் கால் விடாமல் பண்ணது வந்து கலைஞராகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும் அதிகாரம் இருந்து செஞ்சாங்க. ஆனால் அதிகாரம் இல்லாமையே வந்து தேசிய கட்சிகள் இங்கே வந்து கால் விடக்கூடாது. இல்லைன்னா அவருக்கு என்ன சார் கவலை? அதிமுக யாரோட கூட்டணி வச்சா அவருக்கு என்ன? அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசினார்ல, அவர் கண்டுக்காமல் இருக்கலாமே. எரிப்பா நீங்கள் வச்சுங்கப்பா கூட்டணி, யாரு எங்களுக்கு என்ன வந்து அதை சொல்லலாமே. ஆனால் சொல்ல, ஏன்னா தேசிய கட்சியோட நீங்கள் அதுவும் குறிப்பாக பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுன்றதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஏன் வந்து இன்றைக்கி சனாதன சக்திகள் எல்லாம் வந்து ஏன் உக்கிரமாக இருக்குது திருமாவளவன் மீது, அதை ஏன் எங்களால் புரிஞ்சிக்க முடியல? 1000 விமர்சனம் வைக்கலாம். முழுக்க இங்கே மைனாரிட்டிகள் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாரு அண்ணன் திருமா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. சனாதன சக்திகளுக்கு வந்து எதிராக இருக்கிறாரு. அதன் மூலமாக வந்து மைனாரிட்டிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறாரு. அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை. ஆனாலும் திருமாவளவன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து
தொண்டையில் குத்தின முள்ளு மாதிரி இருக்கிறாருல்ல சனாதன சக்திகளுக்கு, அதுதான் வந்து இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு வந்து அண்ணன் திருமா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வரம். மாற்று கருத்துகள் வரா சார். அந்தந்த சூழ்நிலைக்கு வரும்போது இப்போ நான் கூட வந்து அண்ணன் திருமா மேலே வந்து கோவப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஊடகங்கள்ல இப்படி கேட்பாரு, நீ எந்த ஊடகம், நீ யூடியூபா அப்படிலாம் எப்படி கேட்பாரு, ஏன் அப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு உண்டு. ஆனால் இங்கே ஒரு பொது பார்வையினு ஒரு தலைமுறைக்கான பார்வையினு கேட்டால் அண்ணன் திருமா வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய இருப்பு வந்து இங்கே கண்டிப்பாக வந்து தேவை. தமிழ்நாடோட பாதுகாப்புக்கு தேவை. ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் வந்து மைனாரிட்டி மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமா தேவை. இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு திருமா தேவை. அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரியார், ஒரு அண்ணா எப்படி தேவைப்பட்டாங்களோ கண்டிப்பாக சார். இந்த தலைமுறைக்கு இந்த ஜனங்களுக்கு, இந்த ஜென்ரேஷனுக்கு, இந்த 2K கிட்ஸுக்கு புரியல. இங்கே வந்து நீங்கள் எந்த நடிகன் கூட நீங்கள் போய்க்கலாம், நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டம் சேர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 லட்சம் தான் கூட்டம் சேர்ந்துருது. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் திருமாவளவனுக்கு வருதுன்னு கேட்டால் அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார் சார். நீங்கள் ஒரு 10 பேரை சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது சார். ஒரு சங்கம் நடத்துறீங்க, ஒரு 10 பேரை சேர்க்கறது ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து வந்து ஒரு நடிகன்ற அந்த கவர்ச்சி எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் வெறும் வந்து பேச்சுக்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது, கூட்டுறது. அப்படி இருக்கும்போது இந்த தலைமுறை வந்து புரிஞ்சுக்கணும், இந்த தலைவர் தேவையா. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சினிமா மோகத்தில் ஒரு தலைவனை நீங்கள் தேடி போய் நீங்கள் வந்து வாக்களிக்க போயிடலாம். ஆனால் நடிகன் எப்பவுமே கிடைப்பான். அடுத்து இன்னொருத்தன் கிடைப்பான், சிவகார்த்திகேயன் வருவான், அடுத்தது இன்னொரு தனுஷ் வருவான், இன்னும் எவ்வளோ பேர் வந்துகிட்டே இருப்பானுங்க. ஆனால் திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் வர முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நடிகனுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருப்பான். ஆனால் திருமாவளவன் மாதிரி ஒரு கொள்கை தலைவர் வர முடியுமானா வர முடியாது. அப்போ இருக்கிற திருமாவளவனை நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்றது தான் பார்க்கணும். இந்த சம்பவங்களை கடைசியாக சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் திருமாவுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்கன்றது இந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாகுது. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அடிக்கிறீங்க, பிடிக்கிறீங்க, தள்ளுறீங்க, அது வேற. அந்த சம்பவமே நடக்காத அளவுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ல. சொந்த கட்சியினர்களும் பாதுகாப்பு தரலன்னா நீங்கள் அரசு கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்லிக்கிட்டா சொந்த கட்சியினரே வந்து பார்த்தோன்னா வந்து அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடிக்கிறீங்க, பிடிக்கிறீங்கன்றதுலாம் அதெல்லாம் செகண்டு. ஒரு தலைவர் வராருன்னா அந்த பாதுகாப்பை எப்படி ஏற்பாடு பண்ணணுன்றது கூட தெரியாமல் தானே இருக்கிறீங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். தொல் திருமாவளவனோட அந்த பாதுகாப்பு வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தேவை. அதுவும் குறிப்பாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களும் கண்டிப்பாக தேவை. பார்ப்போம் எந்த அளவுக்கு சிறுத்தைகள் பயணிக்க போகிறாங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.